ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? உபாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லி இருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. எவ்வளவு அழகான அருமையான ஒரு வாக்குத்தத்தம் பாருங்க தேவ பிள்ளைகளே. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை சிறந்திருக்கும்படி த பெஸ்டா வைப்பேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். எதுலெல்லாம் த பெஸ்டா வைப்பாரா? புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும். ஹல்லேலூயா. பிரதர், என்ன பிரதர் நீங்கள் சொல்கிறீங்க? என் வாழ்க்கையை பார்த்தா, இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா என் வாழ்க்கை தர மட்டத்தில் இருக்குது. யாரும் என்ன மதிக்கிறதில்ல. 4 பேருக்கு முன்னாடி தலை குனிஞ்சிருக்கிறேன், அவமானத்தில் இருக்கிறேன். நான் செய்கிறதெல்லாம் தோல்வி, எல்லாவற்றிலும் வெட்கத்தையும் அவமானத்தையும் அடைஞ்சிருக்கிறேன். கலங்கி கொண்டிருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னை சிறந்திருக்கும்படி செய்ய போகிறேன். எந்தெந்த காரியத்தில் நீங்கள் சிறந்து இல்லாமல் வரல அவமானப்பட்டு துக்கப்பட்டு வேதனையோடு இருந்தீங்களோ, பயப்படாதீங்க, கலங்காதீங்க. அதுக்கு எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து கர்த்தர் உங்களை த பெஸ்ட்டாக வைக்க விரும்புகிறார். பாருங்க, அழகாக சொல்லப்பட்டிருக்கு, புகழ்ச்சியில் கீர்த்தியில் மகிமையில். யாரெல்லாம் அவங்கள தூஷித்தாங்களோ, யாரெல்லாம் அவங்கள அவமதித்தாங்களோ, எங்கெல்லாம் நீங்கள் தலை கொஞ்சம் அதே இடத்துல கர்த்தர் உங்களை புகழ்ச்சியாக வைக்க போகிறார். இந்த சகோதரிக்கா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, இவங்களுக்கு திருமணமே நடக்காதுன்னு நினச்சுமே, திருமணம் எவ்வளோ அழகாக மகிமையாக நடந்தது. நீங்கள் ஆச்சரியப்பட வழக்கு கர்த்தர் உங்களை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் எல்லாரும் கனம் பண்ண வருமா கனத்துக்குரிய பாத்திரமாக கர்த்தர் வைக்க போகிறார். இதை நம்புறீங்களா? இதை விசுவாசிங்க, நிச்சயமாக செய்ய போகிறார். அதில் அடுத்த பகுதி சொல்லப்பட்டிருக்கு, நான் சொன்னபடியே நீ உன் தேவனாக கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய். ஆண்டவர் ஏன் உங்களை சிறந்திருக்கும்படி செய்கிறார்னா, ஏன் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக மகிமையை வைக்க விரும்புகிறார்னா, நீங்கள் அவருக்கு சொந்த ஜனம். பெற்றோர்கள் தன் பிள்ளைங்க அது ரொம்ப வாழ்தனம் பண்ணுற பிள்ளையாக இருக்கும், சரியாக படிக்காத பிள்ளையோட இருக்கும். ஆனால் என்ன யோசிப்பாங்க, தன் பிள்ளைக்கு எப்படியாவது நல்லது செய்யணும், தன் பிள்ளைய நல்ல நிலை உயர்த்தணும், அவனுக்கு படிப்பை கொடுத்து சொல்லிக் கொடுக்கணும், அவனுக்கு எப்படியாவது நல்ல குணங்களை சொல்லிக் கொடுத்து 4 பேருக்கு முன்னாடி அவன் வெட்கப்படக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க. ஒரு உலக பிரகார பெற்றோர்களை அப்படி நினைக்கும் போது நம்முடைய பரம தகப்பன் நம்மளை கைவிட்டுவாரா? தேவப்பிள்ளையில் ரொம்ப அழகாக வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நீ உன் தேவனா கர்த்தரான எனக்கு. பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ பொசஸ் பண்ணுறாரு. நீ உன் தேவனாக, நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார், நமக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார், அவருக்கு நம்ம சொந்த ஜனமாக இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் கைவிட்டுவாரா? இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கு, எனக்கு பரிசுத்த ஜனமா இருப்பா. அல்லேலூயா. தேவ பிள்ளையில சோர்ந்து பார்க்காதீங்க. ஆண்டவர் நிச்சயமாக இவங்களை கனப்படுத்தி ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். அவர்களை சிறந்திருக்கும்படி செய்வார். இவங்க படிப்பில் ஒருவேளை பிள்ளைங்க இந்த அகாடமிக் இயர் ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க, கண்டிப்பாக உங்கள் கிளாஸில் உங்களை த பெஸ்ட்டாக வைப்பார், சிறந்திருக்கிறபடி செய்வார், அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட்டாக வைப்பார். ஒருவேளை இங்கே வேலை ஸ்தலத்தில் உங்கள் அதிகாரிகள் ரொம்ப அப்ரெஸ்ட் பண்ணுறாங்களா, உங்கள் அதிகாரிகள் அப்ரிஷியேட் பண்ணத்தக்கதை கர்த்தர் உயர்த்துவார். ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார். சகரியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைத்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமங்களை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அழுக்கு வஸ்திரத்தெல்லாம் நீக்கி போட்டு உனக்கு சிறந்த வஸ்திரம் தருவேன். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அசிங்கம், அவமானம், பாவம், சாபம் எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போட்டு உங்களை சிறந்திருக்கும்படி செய்ய உண்மையில் இருக்கிற. பயப்படாதீங்க. இனிவர நாட்கள், இனிவர காலங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகிறது. இதை நம்புங்க. ஆண்டவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்கள் மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நீர் எங்களை சிறந்திருக்கும்படி செய்கிற கர்த்தர் ஆண்டவரே. நாங்கள் வெட்கப்படுறது, அவமானப்படுறது, ஆண்டவரே பலவீனப்படுறதை நீங்கள் விரும்புகிறதே இல்லைப்பா. நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். இயேசுவின் நாமத்தில் எந்தெந்த இடத்துல எங்கள் வெட்கப்பட்டு அவமானப்படுத்து அன்ற தலை குனிஞ்சிருக்காங்களோ அதே இடத்துல எங்களை உயர்த்தி கனப்படுத்தி
கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் ஆண்டவரே மகிமையிலும் எங்களை சிறந்திருக்கும்படி செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அப்படி நீங்கள் செய்ய போகிறதுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நாள் முழுதும் கரமெடுத்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவின் மேலே ஜெபக்கெல்லாம் பிதாவே, ஆமென். அவர் உங்களை சிறந்திருக்கும்படி செய்வார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.